கண்டிப்பா அவளுக்காக சந்தோஷம்தான். கூப்பிட்டீங்களாமா? இல்ல சார், யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியல, அதனால சும்மா தனியா பேசிட்டு இருக்கேன். சார் டீ காஃபி ஏதாவது கொண்டு வருவா சார்? ஒன்று வேணும். நண்பா, நண்பா எப்படி இருக்க? வா. என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி. நீங்க இன்பம்னு சொன்னதுல எனக்கு சந்தோஷம் தான். உட்கார் உட்கார். ஆனா உங்க ப்ரொடியூசர் அப்படி நினைக்கலன்னு எனக்கு தோணுது. என்ன? நான் எந்த தொந்தரவும் உங்களுக்கு செய்ய மாட்டேன். உங்க ஷூட்டிங்க்கு இடைஞ்சலே இல்லாம பக்கத்திலேயே எங்களுடைய ஒரு சின்ன படத்தோட ஷூட்டிங் நடக்கும், அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. என் காதுகளுக்கு இது வரல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம 2 பேரும் இங்கே ஒரே இடத்துல அருமையாக இருக்கும். நம்மளுடைய பழைய நாடக நாட்கள் போலவே ஷூட்டிங் முடிஞ்சது ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம், நிறைய பேசலாம், கதைகள், அரசியல், பெண்கள். ரசனைகள் வெவ்வேறு. படங்கள்லையும் நீங்கள் ஹீரோ, உங்கள் படங்களில் நீங்கள் மக்களின் நாயகன். நீங்கள் சும்மா வந்து நின்னாலே போதும், நான் அழுது புரண்டு நடிச்சு. அரசியல்லையும் கட்சிகள் வெவ்வேறு, கொள்கைகள் வெவ்வேறு, நோக்கங்கள் வெவ்வேறு. பெண்களும் அப்படிதானே? உங்களுடைய பெண்கள், என்னுடைய பெண்கள், நல்ல வேலைக்கு நம்மளுடைய பெண்கள்னு ஒன்றும் இல்லை. அந்த சிக்கலும் நமக்குள்ள இருந்ததில்லை. நாம செய்யற படங்கள் அந்த மாதிரி. சொல்லு, என்ன படம் இது? சக்தி ஜி, அவரு நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்சனா இல்ல வந்து நிறுத்தணும்னு நினைச்சனா? அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது நடக்கும்போது எனக்கு நிஜமாவே தெரியல. எனக்கு கோவமா இல்ல சந்தோஷமா, அழுத்தம் குறைஞ்சதா, இதுல எதுன்னு அப்ப புரியல. என்ன அதிர்ச்சினா இன்னும் எனக்கு புரியல. இந்த படம் நடிக்கணும்னா அப்படி என்ன உனக்கு சக்தி? உனக்கும் ஜிஎம்ஆருக்கு இடையில நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீ நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு வர, பெரிய உயரத்துக்கு போயிட்டு இருக்க. அப்புறம் ஏன் உங்க கூட நடிக்கணும் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க தானே சிறந்த நடிகர். யாரை விட? யாரோட ஒப்பிடுற? என்ன எனக்கு இஷ்டமுள்ள படங்களை நடிக்க எனக்கு உரிமை இல்லையா? இருக்கா இல்லையான்னு நீ சொல்லு. என்ன சொன்னாரு? இல்ல நீங்க என் கூட நடிக்க மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உனக்காக நான் ஜிஎம்ஆர்கிட்ட பேச முடியாது. அது எங்களோட வழக்கம். ஏன் இந்த படம்? அவரை சேண்டி பார்க்கணும் உனக்கு. சரி, அதுவும் நடந்துருச்சு. இங்கே வந்துட்டார். விளைவுகள் 2 பெரிய படங்கள் பாதிக்கப்படுது உங்கள் 2 பேரோட இந்த ஊழல். அவரால் சமாளிக்க முடியும், ஆனால் என்னுடைய தயாரிப்பாளர்கள் பயப்படுறாங்க. இன்னைக்கு ஊட்டி, நம்மளுடைய அடுத்த படப்பிடிப்பு காஷ்மீரில்.
அங்கே என்ன ஆகும் தெரியல. நீ இந்த படத்தில் நடிக்கிறனால வர்ற விளைவுகளை என்னுடைய தயாரிப்பாளர்கள் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இது என்னுடைய அபிப்பிராயம் சக்தி. இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க. இல்லை, நான் சொல்லிடுறேன். எனக்கு நல்லா புரியுது. எதுவும் மாற்றணும்னு நான் முயற்சி செய்ய போகிறதில்ல. ஆனால் மரியாதையோடு இந்த படத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நானே சொல்லிடுறேனே. இந்த படம் நான் பண்ண விரும்பல. என்னால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வா, சந்திக்கலாம். அவரை சீண்டி பார்க்கணுன்னு தான் நான் இந்த படத்தில் நடிக்க வந்தேன்னு ஏன் சொன்னீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அவரை காதலிக்கிற சக்தி. நீ இந்த படத்துலேருந்து விலகணும் தான் நான் சொல்ல வரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் 2 பேருடைய வழக்கம் அதானே? கடித்தினவர் மேலேயே காதல் வரா மாதிரின்னு சொல்வீங்களா? அந்த மாதிரி நான் நினச்சதில்ல. ஆனால் இதை கேமரா முன்னாடி கேட்காதீங்க. இன்னும் கொஞ்சம் போடு சையத். அம்மா இந்த கடுதாசி வந்துருப்பா. அப்பாடா, இத்தனை நாளுக்கு உன் ஸ்நேகிதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போறது. யாரு? நம்ம அலமேலுக்கு தான். அவளுக்கு வயசு ஏறிண்டே போறது. அவ தோப்புனார் இவ கல்யாணம் பத்தி யோசனையே பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைச்சுட்டே இருந்தேன். அவ அம்மா கூட கோயில் கோயிலா சுத்திண்டே இருந்தா. கடைசியில அவளுக்கு ஒரு வரன் கிடைச்சு கல்யாணம் நடக்க போறது. அப்ப நான் அலமேலும் நீயும் ஒன்னா சக்தி. ஏமா அலமேலுக்கும் எனக்கு ஒரே வயசு தானே. இல்லம் அக்கறை அடுத்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உன் ஸ்நேகிதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போறதுன்னு சந்தோஷப்படாம பெத்த தாயெல்லாம் புரிஞ்சுக்கல. அடுத்த மனுஷாராவது புரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பா அவளுக்காக சந்தோஷம்தான். கூப்பிட்டீங்களாமா? இல்லை சார், யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியல, அதனால சும்மா தனியாக பேசிட்டு இருக்கேன். வசனம் ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சம்மா. நீங்கள் இங்கே வேலைக்கு சேர்ந்த எவ்வளோ நாள் ஆகுது சார்? 65 உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்தம்மா. அப்போ தான் நீங்கள் ஜிஎம்ஆரோட படம் பண்ணியிருந்தீங்க. இப்போ காலம் ஓடிடுச்சுமா. ஆ, ரொம்ப நாள் ஆச்சுல. எனக்கு நேரம் குறைஞ்சிட்டே இருக்கு. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்ல முடியல, வேற யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. இது இங்கேயே சொல்றேன்னா விஷயம் வெளியில போகாதுன்னு தெரியும். ஆனா கத்தி சொல்லும் போல இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம். ஹலோ, கொஞ்சம் அந்த டீம் போடுங்க. கொஞ்சம் ப்ளீஸ். அட்ரஸ் சக்தி மேடம். ஆ, இது ஓகே.